ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே கிளம்பி சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பூரியில இருந்து அது ஏதோ ஒரு பாகா பீச்சா ஏதோ ஒரு பீச்சு சொன்னாங்க. ஆனால் இருக்கிற கிளைமேட்டுக்கு சன்னு தான் நல்லா வரும். பரவாயில்ல, இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு பூரியில இருந்து மூணாருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா அது எப்படி இருக்குன்னே தெரியல. நான் போட்டோ வீடியோலாம் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆக போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப எதிர்பார்த்து போகிறேன். ஏன்னா அந்த வீலு, அந்த மொத்த வியூ இதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். பூரியிலேருந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான், அவுட்ரு வந்தாச்சு. இங்கேருந்து கொனார்க்கு போகிறேன். கொனார்க்கு வந்து 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே, கொனார்க்கில் மீட் பண்ணலாம். காலையிலேருந்து மழை இல்லை, திடீர்னு கிளம்பும் போது லைட்டாக தூரல் அடிச்சது. சிங்கிள் ரோடு தான். கரெக்டாக பூரியில் போய் கொனார்க்கில் போய் தான் லெஃப்ட் எடுத்தா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல டெம்பிள் இருக்குதுன்னு மேப்பில் காட்டுது. சரி, ஓகே, போகலாம். மணி 8:30 ஆகி போச்சு. டயர்டு நேற்று நடந்தது. போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அங்கேயே வீடியோ எடுப்போம். ஏதாவது நல்ல சாப்பாடு இருந்தால் வீடியோ போடுவேன். ஆப்போசிட்லாம் அதெல்லாம் குஞ்சப்படாமல் வருவாங்க. நம்மளால இதை ஒன்றும் கண்டுக்கூடாது. சிட்டி சைடில் தான் அதெல்லாம் ஃபைனு ஹெவியாக உழுகுது. ஹெல்மெட் இல்லைன்னா ராங் சைட் போனால். இது ரூரல் ஏரியா தானே. ஸோ ரூரல் ஏரியாவில் அந்த அளவுக்கு கேமராவும் இல்லை, போலீஸும் அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் காட்டுறதில்லை. நடு ரோட்டில் தான் நிற்பேன். ஓரமா போ. டிஃபன் ரெடி. க்ரௌட் நை ரிஜெக்டட். இங்கே க்ரௌட் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு மக்களே. ஏன்னா பூரியில இருக்கிற க்ரௌடுக்கு பார்க்குற கடைகள்லாம் கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் டேஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு சில கடைகள்ல சாப்பிட்டேன், செம்மையா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் இந்த க்ரௌடுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுப்பாங்க. தரம் மாறாமல் கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்குலாம் முடியாது. ஏன்னா அவ்வளவு க்ரௌடு மக்களே, எவ்வளவு பேரு. நான் நேற்று உள்ள க்ரௌடுக்குள்ள போயிட்டு வெளியில வரக்குள்ளயுமே கொஞ்ச நேரத்துல திக்கும் காடி போயிட்டேன். அந்த அளவுக்கு க்ரௌடு. கொனார்க் கிளம்புனதுல இருந்து கொனார்க்கு 32 போட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாதான் போட்டிருக்காங்களா ஹைவே தெரியல. ஓ, ரெண்டு சைடு செம்மையா இருக்கு, பச்சை பசேர். கொய்யாக்கா இங்க சிறு சிறுசா நிறைய இருக்குதுங்க. கொய்யாக்காவா என்னன்னு தெரியல. மரம் ஃபுல்லா இருக்கு, ரவுண்ட் ரவுண்டா. இலை கொய்யா இலை மாதிரிதான் இருக்குது, என்னன்னு தெரியல. தெரியாம படிச்சு தின்னு செட்டு போயிட்டா என்ன பண்றது. நம்ம கிட்டே ஆல்ரெடி 5 கிலோக்கு பழம் இருக்கு. பஸ் பாருங்க, ஒடிசா பஸ், அருமையான பஸ். நம்ம ஊர் மினி பஸ் மாதிரி. நானே அங்க புவனேஸ்வர்ல இருந்து பூரி வரும்போது ஹைவே 316க்கு ஏறுறதுக்கு போறதுக்கு பதிலா நம்ம கூகுள் தாய் ஒரு ரூட்ல ரோடு க்ளோஸ்டுன்னு சொல்லி ஒரு ரூட்ல போட்டு விட்டா. உள்ள போற இருட்டா ஆளாராமத்து இல்லாம வாவ் செம்மையா இருக்குதுங்க. பேஞ்ச மலைக்கு அங்க பாருங்க ஏதோ ஒரு ஆறு போகுது. எந்த ஆறுன்னு தெரியலையே, மேப்ல பார்த்தா தெரியும். வாவ் செம்மையா இருக்கு. மேப்ல காட்டுல ஜூம் பண்ணி பார்த்தேன் காட்டுல. ஓகே, பொறுமையா போயிட்டு அங்க போய் பார்ப்போம். செம வியூ. சம்மர்ல வந்தாலும் அந்த மாதிரி இருக்காது பச்சை பசேர்னு. நம்ம டைமா என்னன்னு தெரியல, இந்த டயத்துலயும் அருமையா இருக்கு.
பார்க்கும் இடமெல்லாம் பசுமை. மழை மட்டும் மாறாம இந்த கிளைமேட் அப்படியே இருந்துச்சுன்னா, சரி மழை மட்டும் மாறாமட்டெல்லாம், மழை மட்டும் வராம இந்த கிளைமேட் இப்படியே இருந்துச்சுன்னா டே ஃபுல்லா டயர்ட் ஆகாம ஊர் சுத்தலாம். கேம்பாக்கு இவ்வளவு ப்ரமோஷனு இருக்கிற எல்லா கடையிலும் அடிச்சு வச்சிருக்காங்க. வெயிட் டு கொனார்க் புவனேஸ்வர். அங்க ஒரு ஆறு போச்சு, இங்க ஒரு ஆறு போகுது. ரெண்டும் பிரியிற இடமா, பிரிஞ்சு கடல்ல ஒரே நேரத்துல கிடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. இது அதை விட கொஞ்சம் இல்லைங்க பெருசுங்க. இந்த சைடு ரொம்ப பெருசா இருக்கு. அருமையான இடமா இருக்கு. ஓகே, போய்கிட்டே இருக்கலாம். ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் மட்டும் மழை வராம இருந்தா நல்லா இருக்கும். புவனேஸ்வர்ல போய் ஹோட்டல்ல ஸ்டே ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. தூங்கிட்டு நாளைக்கு புவனேஸ்வருக்குள்ள ஒரு 2-3 இடம் பிளான் போட்டு வச்சிருக்கேன். அங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம். எனக்கு இந்த ட்ரைபல் மியூசியம் போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. பார்க்கலாம், டைம் இருந்துச்சுன்னா போய் பார்க்க. ஸ்பீடு லிமிட் 40ல இருந்து 50ங்கிறாங்க. 90ல போய் கேட்டிருக்கான் லூசு பையன். மான் இருக்கிற ஏரியான்னு போட்டிருக்காங்க. இந்த டயத்துல மானு கட்டுக்கூடிய வருது. ஒரு டைம் நான் கன்னியாகுமரி விடிய காலில் போகும்போது நம்ம சிப்காட்டுக்கு அந்த சைடு ஒரு மான் ஒன்று கிராஸ் அடிச்சு போச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸே. ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த ராஜநாதம் அதெல்லாம் இங்க இருக்குதா? ஏரியா பாத்தீங்களா, சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி இடத்த இந்த மதுரை டு தேனி டு மூணாறு போகும்போது, போடி ரூட்ல போகும்போது இந்த மாதிரி 2 சைடு புளிய மரங்கள்லாம் கவர் பண்ணி இருக்கும். அதே மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. இப்போ ஐ திங்க் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ராஜநாதம் வித்தியாசமான அணில்கள்லாம் இருக்குதான். வண்டி நிப்பாட்டி பாக்குறது. நம்ம அப்படி போற போக்குல பார்த்தாக பஸ் எல்லாம் பூரியில இருந்து கொனார்க்கு கூவிக்க ஆளுக்கு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. வருது பாருங்க. நேற்று தரிசனம் முடிச்ச எல்லாரும் இன்னைக்கு கொனார்க்ல தான் இருப்பாங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, போனாதான் தெரியும். எழுதி போட்டிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஒடியாத எழுதியிருக்காங்க. எவ்வளவு ஃபைன்? 1000 ரூபா ஃபைனா தெரியல. நம்ம 40லயே போவோம். செம வெதருங்க, அருமையான வெதர். லைட்டா 4 நாளா நல்ல மழை பெஞ்சிட்டு இன்னைக்கு மழை பெய்யாம ஒரு மேக மூட்டத்தோட இருக்கிறது அப்படிதான் இருக்கு. நீ ஒரு 17 கிலோமீட்டர் போட்டிருக்கீங்க கொனார்க்கு. நிறைய பேர் டிராவல் வராங்க பைக்ல. மரம் மொத்தமா மூடிருச்சுங்க 2 சைடும். லைட்டா ஓப்பனா இருந்துச்சு, இப்ப 100 மீட்டர் 2 சைடும் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 20 கிலோமீட்டர் இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கோஸ்டல ஒட்டியே தான் இந்த டிராவல் போகுது. எந்த சைடு
கடல் எந்த சைடு வருதுன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். 15 கிலோமீட்டர் இருக்கு. 1/2 hourல போயிடலாம். ஏன்னா ஸ்பீடா போற ஐடியா இல்ல. வானெல்லாம் இருக்குதான். ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்குதுங்க சைடுல. இங்க ஒரு ஆறு கிராஸ் ஆகுது. இது ரொம்ப பெருசா இருக்கு. அது ஏரி இல்லைங்க, ஆறு வந்து சேர்ற இடம் தாங்க. இந்த ஆறு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. போட்டெல்லாம் வச்சிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அப்படின்னா போறேன் ஸ்லோவாங்க. வெஸ்ட் பெங்கால் வண்டி. சின்ன சின்ன ஆறு குளம் நிறைய இருக்குதுங்க ஊரு ஃபுல்லா. நேற்று நம்ம சாப்பிடலாம் அந்த டிஷ் தாயி போறோம். போற சைடு எல்லாமே நேச்சரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஊரு தான் போல. ஃபுல்லாவே ரெண்டு சைடு தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி 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 தான். மழை 4 நாள் சரியான மழை இல்ல. 13.5 கிலோமீட்டர் உள்ளது முனாருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரை விட்டு நம்ம போனாதான் மழை நிக்கும் போல, சூரியனை பார்க்க முடியும் போல. 3 நாளா இந்த ஊர்ல சூரியனை நான் பார்க்கவே இல்லை. கபாலீஸ்வரர் ஆலயம். ஸ்லோவா போறதுல இது ஒரு நல்ல விஷயம். கேமரா வர்றதையோ போலீஸ்காரங்க தூரமா நின்று பாத்திரலாம். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனோட போறது நல்லதுதான். ஹெல்மெட்டை கழட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட பிடிக்காது. ஸோ ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் தான். நம்மளாலலாம் ஹெல்மெட் போடாம வண்டியே ஓட்ட முடியாது. உங்க ராஜநாகம் கிராஸ் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒன்னும் கிராஸ் ஆக மாட்டேங்குது. We need excitement. இந்த டைம் எல்லா லாங்குவேஜ் பேசுற நம்ம மக்களையும் பார்த்தேங்க. ஆந்திரா பர்சன் நிறைய வந்திருக்காங்க. பெங்காலி நார்மலாவே அதிகமா வருவாங்க. ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாமு, டார்ஜிலிங்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ராஞ்சில இருந்து, கோட்டால இருந்து, இவ்வளவு பேர் நிறைய இடம். ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துருந்தேன். நான் டார்மெட்ரியில தங்கியிருந்தேன்னா, ஸோ அதனால நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன். நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்க, வேற வேற நிறைய சொல்றத விட வேற லாங்குவேஜ் பேசுறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க.
11 கிலோமீட்டர் இருக்கு கொனார்க். அது கொனார்க்கானு தெரியல, எழுதி போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு மேப்ல 9 கிலோமீட்டர் தான் காட்டுது. எப்படியும் ஆட்டணும்னு இது பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸ்லோவா. கிராஸ் பண்ணதோட 3வது கேமரா, ஸ்பீடு கேமராவை கிராஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஊர் ஒண்ணு வருது. கடைகள் நிறைய இருக்குது இந்த ஊர்ல. அப்படின்னு ஃபேமஸ் தெரியல. ரோடு ஃபுல்லா கடைகளா இருக்கு. நம்ம ஃபைனலா அது என்னது, கொனார்க்கு 9 கிலோமீட்டர் இருக்கு. சந்திரபாகா பீச்சா, சந்திரபாகா பீச் 5 கிலோமீட்டரு. பீச்சை ஒட்டினாப்புல இருக்கிற ரோட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் மரம் ஃபுல்லா மறைச்சிருந்துச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த பீச், ஆமா பீச் சைடு வந்தாச்சு. வாவ், ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லாவே போகும். செம்ம பிளேஸா இருக்குதுங்க. வாவ், சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்குதுங்க. போட் ரைடெல்லாம் இருக்குதான். என்ன சென்ட்ரல் ஐலாண்டு மாதிரி இருக்கு தெரியல. நிக்கிறதுக்கு இடம் இருக்கு. நம்மளும் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்ப. ஒடிசா ஸ்டேட் வாட்டர்மேன்ஷிப் இன்ஸ்டிடியூட், இதுக்கெல்லாம் இன்ஸ்டிடியூட் இருக்கா? வாவ், செம்மையா இருக்குதுங்க. ஐயோ இல்ல கடலா என்னன்னு தெரியலையே. ஸ்டாப்பிங் போடுவோம். பீச் டே சந்திரபாகாவா பார்த்தா தெரியும். ஆனா இந்த ரூட்ல தான் சந்திரபாகா போறதுக்கு ரூட் இருக்குது. 5 கிலோமீட்டர் போனா சந்திரபாகா வந்துடும். அந்த ரூட்ல போனோம்னா கொனார்க்கு போயிடலாம். ஓகே, செம்மையா இருக்கு. அந்த சைடு வந்து கடல், அந்த சைடு வந்து கடல் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா அந்த அளவுக்கு இது வரல, அலை வரல. ஆனா அந்த சைடு பாத்தீங்கன்னா கை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். செம்மையா இருக்கு. ஓகே, மேப்ல பாத்துட்டு சந்திரபாகா எதுன்னு போய் பார்க்கலாம். கள்ளிப்பழம் வளர்ந்துருக்குங்க. நார்மலா கள்ளி வந்து பாலைவனத்துலதான் வளர்ந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் இருக்கும். இது நம்ம இந்த தென்காசியில இருந்து அது எந்த தென்மலா அந்த ரூட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அந்த சைடும் இந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம மான்சூன் சீசன்ல போனோம்னா அந்த தென்காசியில, இது தென்காசி செங்கோட்டையில இருந்து நம்ம தென்மலா போற ரூட்டு இந்த மாதிரிதான் பச்சை பசையன்னு இந்த சைடு அருமையா இருக்கும். பர்கலா போகும்போது இந்த மாதிரிதான் போய்கிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் கேரளா, புவனேஸ்வர் ஓரளவுக்கு நேச்சுரலி சேமா தான் இருக்குது. ஏதோ 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரியல.
அது வந்து நம்ம முதல்ல கட் அடிச்சு உள்ள ஒரு இடத்த காட்டினால அது வந்து பிரைவேட் ஏரியா போல. உள்ள ஒரு சில ரெசார்ட் மட்டும் தான் இருக்குது. அதை அப்படியே சுத்தி வந்தோம். அது அங்க இருக்க ரோடு க்ளோஸ் ஆயிருது. இந்த ரோடுல வந்தோம்னா அந்த இடம் அங்க இருந்து வர்ற இந்த இடம் வருது. இங்க டூரிஸ்ட் நிறைய பேர் நிக்கிறாங்க வண்டிட்டு நிப்பாட்டிட்டு. ஆக்ரோஷமா அலை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஆமா, இங்கேயும் தாய் போறாதான். போற இடமெல்லாம் தாய் போறா. வாவ், வண்டி எதுவும் வரல, கிராஸ் பண்ணுவோம். ஆக்ரோஷமான அலைகள் அடிக்குது. கோஸ்டல் ஏரியா தான் இது ஃபுல்லாவே. ஆனா இங்க ஒரு 5 கிலோமீட்டர் லென்த்ல சந்திரபாகான்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க போனோம்னா அருமையா இருக்கும்னு சொல்லி நம்ம தோஸ்து சொல்லி விட்டாப்ல. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு சூரிய பகவானே வெளியில வரல. சூரிய கோயிலுக்கு போறதுனால சூரிய பகவானே வெளியில வரல. இன்னைக்கு இல்ல 4 நாளா ஆள் வரல. ஸோ அதனால சந்திரபாகா போறதை கட் பண்ணிட்டு இப்போ சந்திரபாகா போறதுக்கு பதிலாக கொனார்க்கே போறேன். டைரக்டா கொனார்க்கு போயிட்டு பார்த்துட்டு, ஏன்னா பூரியில இருந்து கிளம்புற எல்லா கூட்டமுமே இன்னைக்கு கொனார்க்கு தான் போகுது. அதனால கொனார்க்கு போயிட்டு நம்மளால ஏதாவது உள்ள போக முடியுதான்னு பார்ப்போம். போயிட்டு நம்மளுக்கு அந்த சக்கரத்தை மட்டும் பார்த்துட்டு கிளம்புவோம். ஓகே, கண்டினியூ பண்றேன். பாய்.